அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் ரசம் செய்கிறேங்க. ரசத்துக்கு மேய்ச்சா நான் பயிர் சட்னி செஞ்சுருக்கிறேன். அதில் முட்டையை ரசத்தில் உடச்சி ஊற்றுறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே. பாருங்கள், என்ன நம்ம பயிர் சட்னிக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். தேங்காய் 2 கித்து வச்சுருக்கேன். மிளகா, காஞ்ச மிளகா ஒரு அரை வச்சுருக்கிறேன். பூண்டு சின்ன பல் வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு, வறுத்த பருப்புங்க. வறுக்கணும், கண்டிப்பாக வறுக்கணும். வறுத்த தான் நல்லாயிருக்கும். அது 2 மேய்ச்சக்கண்டி வச்சுருக்கேன். இப்போ அரை கிலோ மிக்சியில் தேங்காய் சின்ன பீஸாக கீழே போட்டுக்கலாம். ரசத்துக்கு ரொம்ப மெச்சாக இருக்குங்க இந்த துவையல். மிளகா என்ன கம்மியாக போடுறேன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் இனிப்பாக தாங்க இருக்கணும். இது ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. பாருங்கள், பாசிப்பருப்பு எப்படி வறுத்துருக்கேன் பாருங்கள். லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு சின்ன பழத்தாங்க வச்சுக்கணும், ரொம்ப வச்சுக்கூடாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக தான் ஊற்றி இருக்கணும். தண்ணி ஊற்றினா ரொம்ப குழம்பு ஒரு மாதிரி ஆயிரும். ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேறு எந்த சைட் டிஷ்ஷும் நமக்கு தேவைப்படாது. இது ஒன்றே போதும் ரசத்துக்கு, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் செய்கிறத காமிக்கிறேன். அதில் முட்டை உடச்சி ஊற்றுறேங்க. அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். ரசத்தில் ஒரு முட்டை. நமக்கு துவையல் ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு மசாலா அரைச்சிடலாம். என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். முழு மிளகு 1 ஸ்பூன் போடுறேன். முழு ஜீரகம் 1 ஸ்பூன் போடுறேன். இதை பல்ஸ் வச்சு ஒரு சுற்றி இருந்துடலாம் மிக்சியை. பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இப்போ தக்காளி 1 வச்சுருக்கேன். பூண்டு 4 பல் பூண்டு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக வேணாம். இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ தாளிச்சிடலாம் ரசத்தை. சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்லாயிருக்கும் ரசம். இப்போ தாளிப்பு வடகம் போட்டுக்கிறேங்க. அதுலேயே நமக்கு முழு ஜீரகம் இருக்கும், முழு வெந்தயம் இருக்கும், கடுகுலாம் எல்லாம் இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கல. இது இல்லாதவங்க நீங்கள் முழு ஜீரகம், முழு கடுகு வெந்தயம்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இருக்கும். அந்த தாளிப்பூடத்து வெங்காயம் இருக்கிறதுனால வெங்காயமாக நான் சேர்த்துக்கல. நீங்கள் வெங்காயம் இல்லை, இந்த தாளிப்பூடம் இல்லாதப்போ வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்து போடுறேன். வெங்காயத்தும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சிட்டு தக்காளி, வெங்காயம், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். புளி தண்ணி பாருங்கள், மீடியம் சைஸு புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. கொதித்த பிறகு நான் முட்டையை சேர்க்க போகிறேன். மல்லி இலை கொஞ்சம் லாஸ்ட்டாக தூவிட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதை நான் அந்த ரசத்தில் சேர்த்துக்கிறேன். ஒன்றுனா உடச்சி ஊற்றிட்டாங்க, பவுலில் ஊற்றிட்டாங்க நம்ம சேர்க்கணும். அப்படி டேரெக்டாக சேர்க்கக்கூடாது. வீணாக போன முட்டை இருந்தால் எல்லாமே வீணாயிரும், ரசம்லாம் வீணாக போயிடும். ஆஃப் பண்ணிட்டு தாங்க ஊற்றினேன். நம்ம முட்டையை ஊற்றினேன் பாருங்கள். கொதிக்கும் போது ஊற்றினா கூட அப்படியே இதாயிரும்.
மஞ்சள் கருவெலாம் அப்படியே கலங்கி போயிடும், டேஸ்ட்டாக இருக்காது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன், முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து திருப்பி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி சிம்மில் வச்சிடுறேன் அடுப்பை. மெதுவாக எடுத்து விடணுங்க. அகலமான கரண்டி வச்சு, எந்தலான கரண்டியாக இருக்கணுங்க, இந்த மாதிரி இருக்கணும். மெதுவாக நம்ம எடுத்து விடணும். அடியில் ஒட்டியிருக்கோம், அந்த ஒட்டினதோடு நம்ம கொதிச்சிச்சுனாக்க முட்டைலாம் வந்து இந்த மஞ்சள் கரு கலங்கி போயிடும். ஆனால் மெதுவாக எடுத்து விடணும். எடுத்துவிட்டு அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக ஒரு கொதி வந்தாலே எடுத்துடலாங்க, அவ்வளோதாங்க. முட்டை சூப்பராக இருக்கும். இது ரசத்தில் உடச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க. அப்படியே செஞ்சாலும் முட்டை டேஸ்ட்டு போயிடும், நல்லா அழுத்தமாக போயிடும், டேஸ்ட்டாக இருக்காது. முட்டை தயாரிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். ரசம் செஞ்சால் நாங்கள் முட்டை செய்யாமல் இருக்க மாட்டோம், பருப்பு துவையலும் செய்யாமல் இருக்க மாட்டோங்க. ரெண்டுமே ரொம்ப மேட்சாக இருக்கும். நம்ம செஞ்ச ரசமும் ரெடி ஆகிடுச்சு, அதில் முட்டையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பருப்பு துவையலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாருங்கள் தொட்டு பார்க்க அமுகுது பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் முட்டை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.